ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கல்லூரிகளில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை கல்லூரி இருக்குது பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம்னா, இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு பெண்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஆண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒன் பை நான் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஆசிரியர் பணியிடங்கள், ஸோ டீச்சிங் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் 1, வணிகவியலில் 2, அதேமாரி பார்த்தா கணினி அறிவியல், தாவரியல் ஒரு வேகன்சி, விலங்கியல் ஒரு வேகன்சி, வணிகவியல் தமிழ் கல்வியில் பார்த்தா 2 வேகன்சி, சைவ சித்தாந்தம் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா டீச்சிங்கான வேகன்சி. நான் டீச்சிங்கில் பார்த்தா டைப்பிஸ்ட் 2 கேட்டிருக்காங்க, அலுவலக உதவியாளர் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் டீச்சிங்கான பதவிகளுக்கு ஸோ பிஹெச்டி முடித்தவங்க அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டு செட் எக்ஸாம் பார்த்தா பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, எம்ஃபில் கல்வி தேதியில் அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான கல்வி தேதி. டீச்சிங்கான கல்வி தேதி ஆனால் ஒன்று நீங்கள் பிஹெச்டி பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில், அல்லது நீங்கள் எம்ஃபில் முடிச்சுட்டு நெட்டு செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கல்வி தகுதி பெற்றவர்கள் வராத பட்சத்தில் எம்ஃபில் கல்வி தகுதி பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் டீச்சிங்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்டிங் 10ஆம் வகுப்பு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃபீஸர்ஸ்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அவரால் பார்த்தா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு 6/8/2024 அன்னைக்கு இன்டர்வியூ இருக்க போது காலைல 10 மணிக்கு. ஸோ அங்கே இன்டர்வியூ பார்த்தா கலந்துக்க சொல்கிறாங்க. டைரக்ட் இன்டர்வியூ தான் நடைபெற போகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை ஃபார் டீச்சிங் போஸ்ட்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டீச்சிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டு, உங்கள் நேம் என்ன, கேட்ரிக் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணால் போதுமானது, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி நான் டீச்சிங் போஸ்ட்னா நான் டீச்சிங் போஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி சேம் அதேமாரி எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த பொசிஷன் அப்ளை பண்ண போகிறலாம் ஃபில் பண்ணிட்டு கேட்ரிக் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணவே போதும், நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ பெரிய ப்ராசஸ் எதுவும் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தா சேம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி இருக்கு பாருங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது பெண்களுக்கு, இது எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டீச்சிங் கேட்டிருக்காங்க. டீச்சிங் பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் கெமிஸ்ட்ரி 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எழுத்தர் பார்த்தா நான் டீச்சிங் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எழுத்தருக்கு எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6/8/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்க போகுது. ஸோ 10 மணிலேருந்து 5 மணிக்கும் இன்டர்வியூ இருக்க போது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிட்டு அந்த ஆன்லைன் மூலமாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.